Hello my dear friends, today we are going to see about some phrases. Actually in reality these words have a different meaning, but in these words are used together, it has a different meaning. That's why it is called as phrases. For example, put off. Put off means postpone some work. For example, they put off the meeting due to power cut. Current power cut நால அந்த மீட்டிங்கை postpone பண்ணிட்டாங்க. Put off அப்படின்னா postpone பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். Second, run away. Run away அப்படின்னா escaped. The thief ran away from the police. போலீஸ்கிட்ட இருந்து அவன் ஓடி போயிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றது. Third one, run over. Run over அப்படிங்கிறது இப்போ வெஹிக்கிள் இன்னொரு வெஹிக்கிளோட முட்டி ஆக்சிடென்ட் ஆகிடும் இல்லையா, அதுதான் வந்து ரன் ஓவர். இல்லை இன்னொரு வெஹிக்கிள் வந்து இட்ஸ் ஓவர் ரன் அப்படின்னு சொல்லி இது மேலே போய் இடிச்சிடுச்சு முட்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரன் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள், த யங் மேன் ran over his car on bike. பைக்கை வந்து அவரோட கார் எடுத்து இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் run over. The next one, get on. Get on அப்படிங்கிறது ஆக்சுவலி இது get in, get out, get on. Get in அப்படின்னா உள்ளே வர்றது, get outனா வெளியில் போகிறது. Get on அப்படின்னா உள்ளே வர்றது தான் ஆக்சுவலி. அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே போனால் காருக்குள்ளே நம்ம உள்ளே போயிடுவோம். ஆனால் ட்ரெயினில் ஏறுறோம் இல்லை பஸ்ஸில் ஏறுறோம் அப்படின்னா நம்ம மேலே ஏறி உள்ளே போவோம் இல்லையா, அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கெட் ஆன் டு த ட்ரெயின், கெட் ஆன் டு த பஸ். இட் இஸ் நாட் கெட் இன் டு த ட்ரெயின், கெட் ஆன் டு த ட்ரெயின், கெட் ஆன் டு தி பஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், டேக் ஓவர். டேக் ஓவர் அப்படின்னா டேக்கிங் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏற்கனவே ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கோம், இதில் அடிஷ்னலாக ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் டேக் ஓவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ take over the responsibility of this old man. இந்த old manோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. or else I take over this responsibility of maintenance of this floor அப்படின்னு சொல்லணும். Okay, the next one, take back. Take a back. Actually take a back. இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆர் ஷாக். டேக் ஏ பேக் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு ஷாக் கிடைக்கும், ஷாக் கொடுத்துட்டு இருப்பாங்க. தட் இஸ் கால் டேக் ஏ பேக். For example, they took a bag to the children by giving surprise gift. அவங்க திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, அவங்களுக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. The next one, take off. Take offனா யூஸ்வலாக இது நம்ம ஃப்ளைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். I think you people remember this. The flight take off on time. Take offனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, departure or depart அப்படின்னு சொல்கிறது தான் இது. The next one, keep up. Keep up அப்படின்னா it is an encouraging word. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் கோ ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். கீப் அப் வித் திஸ் மார்க். இந்த மாதிரி இன்னும் நிறைய இதே மார்க்கோட நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால் கீப் அப். A teacher appreciated the students by saying keep up the same marks in other forthcoming exams also. Okay, so these are the phrases we have seen today. The first one is put off, run away. Put off na postpone பண்ணுங்கன்னு அர்த்தம். Run away அப்படின்னா escape, run over அப்படின்னா hit with the vehicle, get on அப்படிங்கிறது board in bus or train. The next one, take over, adopt or take a extra responsibility, take a back, surprise or shock. And the next one, take off. Take off அப்படிங்கிறது departure or depart. Keep off அப்படிங்கிறது stay even or head, stay head, go head அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. So these are the phrases we have seen today, and I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komati. Thank you.